அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தாலாவுடைய நல்லடியார்களே, நாம் அன்றாடம் சில பாவங்களை செய்கிறோம். ஆனால் அது பாவம் என்று அறியாமல் செய்கிறோம், பாவம் என்பதை உணராமல் செய்கிறோம். அது பெரும்பாவமாக இருக்கலாம், சிறுபாவமாக இருக்கலாம். அதிலும் சில பெரும்பாவங்களை நாம் அது பாவம் என்று விளங்காமலே செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் புறம் பேசுவது. அந்த புறம் பேசுவதை பற்றி தான் நான் இன்று உங்கள் முன்னிலை பேச இருக்கிறேன். அல்லாஹ் தாலா இந்த புறம்பேசுபவர்களை பற்றி அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சொல்கின்றான், வைலுள்ளி குல்லி ஹுமஸத்தில் ஹுமஸா, புறம்பேசி குறை கூறி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தாலா இந்த குர்ஆனிலே புறம்பேசி திரிவர்களை பற்றி சொல்லும் பொழுதே ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தாலா அவர்களுக்கு எதிராக சாபமிட்டு விட்டான், பதுவா செய்து விட்டான். இதை உலகம் அழியும் வரை அல் குர்ஆனிலே தொடர்ச்சியாகவே இருக்கும், ஒரு தொடர்ச்சியாக ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். வைலுள்ளி குல்லி ஹுமஸத்தில் ஹுமஸா, குறை கூறி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அல்லாஹ் தாலா அந்த அல் குர்ஆன் அத்தியாயத்திலே தொடர்ச்சியாக சொல்கிறான், வைலுள்ளி குல்லி ஹுமஸத்தில் ஹுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா, அவன் எத்தகையவன் என்றால் பணத்தை ஒன்று சேர்த்து எண்ணிக்கொண்டிருப்பான். அயஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, அந்த பணம் அவனை நிரந்தரமாக வாழச் செய்யும் என்று எண்ணிக்கொண்டிருப்பான். அதுக்கப்புறமா அல்லாஹ் தாலா சொல்கிறான், கல்லா, அவ்வாறல்ல, லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, அவன் ஹுதமா என்ற நரகத்திலே வீசப்படுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தாலா நேரடியாகவே சொல்லிவிட்டான் புறம்பேசி திரிபவர்களுக்கு இந்த பாவம் என்று. சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தாலாவுடைய நல்லடியார்களே. நாம் அன்றாடம் எப்படி நம் புறம்பேசி திரிவதை நாம் கொண்டு செல்கிறோம். எங்கு சென்றாலும் புறம் பேசுவதுதான், யாரோடு பேசினாலும் புறம் பேசுவதுதான், எங்கு கூடினாலும் புறம் பேசுவதுதான். அது ஒரு தற்காலத்தில் அது ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. ஒரு இடத்திலே கூடினால், ஒரு இருவர் கூடினால் உணர்வரை பற்றி, மூணாவது நபரை பற்றி புறம் பேசாமல் இருப்பது கடினமாகிவிட்டது. அனைவர் புறம் பேசி தெரியாமல் இருக்க முடியவில்லை. அப்படி நம்முடைய சமுதாயத்திலே பலர் இந்த பாவத்தினை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கு போனாலும், எங்கு பார்த்தாலும் சரி, விருந்துக்கு போனாலும் சரி, குடும்பத்திலே ஒன்று கூடினாலும் சரி, நண்பரை சந்தித்தாலும் சரி, இதுதான் இப்பொழுது வழக்கமாக இருக்கிறது. இது ஒரு பெரும்பாவம் என்பதை உணர வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ் தாலாவை இந்த பாவத்தை பற்றி குர்ஆனிலே பதுவா செய்து விட்டான். உங்களுக்கு எதிராக, இந்த புறம்பேசி திரிபவர்களுக்கு எதிராக அல்லாஹ் தாலா பதுவா செய்து விட்டான். அவர்களுக்கு நாசம், கேடுதான் என்று அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டான். இதனை பற்றி உங்களுடைய உள்ளத்தில் எடுத்து பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பற்றி புறம்பேசி திரிகிறோம் என்று.